வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தினமும் 5 என்ற தலைப்பில் நம்ம இதுவரைக்கும் 9 பதிவுகள் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைய பதிவாக 10, 11, 12, 13 என 4 தினமும் 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்ற அடிப்படையில் 20 ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்க இருக்கிறோம். ஸோ இடையில் கண்டினியூ பண்ண என்னால் முடியல, அதனால தான் இதை தொடர்ச்சியாக 4 இது உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் அடுத்து வரக்கூடிய பதிவுலாம் 5 தான் இருக்கும். இதில் 20 ஒரு மதிப்பெண் வினாக்கள் மிக மிக முக்கியமான, அதுவும் இந்த இப்போ துணைத் தேர்வு நடைபெற இருக்குது. 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் இப்போ ஜூலையில் உங்களுக்கு துணைத் தேர்வு நடைபெற இருக்கிறது. ஸோ அதுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. இது அனைத்து பகுதிகளிலிருந்தும் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, குடிமையியல் பகுதியிலேருந்து ஒரு 5 ஒன்வேர்டு. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடு. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடு. 2வது, இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? 51A. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? 51A. அடுத்து 3வது, எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. சரிங்களா? சட்டப்பிரிவு 360 ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. அடுத்து 4வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஸ் ஆகும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாவலன் டேஸ் ஆகும்? உச்ச நீதிமன்றம். ரொம்ப கவனமாக எழுதணும், இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 5வது கேள்வி, குடிமையில் டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்கள் அவையின் தலைவர் ஆவார்? டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்கள் அவையின் தலைவர் ஆவார்? துணை குடியரசு தலைவர். மாணவர்களே, இப்போ நம்ம குடிமையியல் பகுதியில் தினமும் 5 என்ற தலைப்பில் நம்பர் 10ஆவதில் 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம். அடுத்து 11வது தலைப்பாக புவியியல் பகுதியில் தினமும் 5 என்ற தலைப்பில் 5 ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்க இருக்கிறோம். 1வது 1 மார்க்கு, உலகிலேயே மிக நீளமான அணை எது? ஹிராகுட். உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட். ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது? 2வது ஒன்வேர்டு. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். இது எல்லா தேர்வுகளையும் கேட்டிருக்காங்க. காலாண்டு, அரையாண்டு, சரிங்களா, திருப்புதல் தேர்வு எல்லா மாவட்டத்திலையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். பப்ளிக் கொஷினும் கூட இது. அடுத்து, சோட்டாநாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது? கனிமப்படிவுகள். ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. புவியியல் பகுதியில் இந்திய வரைபடத்தில் கனிமப்படிவுகள் மிக்க பகுதியும் கேட்டால் சோட்டாநாகபுரி பீடபூமியை நீங்கள் குறிக்க தெரியணும். சரிங்களா? அடுத்து, தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். ரொம்ப முக்கியமான கேள்விங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். ஸோ 5வது கேள்வி பார்க்க இருக்கிறோம். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எது? பெட்ரோலியம். இந்தியாவினுடைய முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். இப்போ நம்ம தினமும் 5 என்ற தலைப்பில் நம்பர் 11 பார்த்துருக்கோம். புவியியலிருந்து 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து மாணவர்களை நம்ம பார்க்க இருக்கிறது நம்பர் 12. நம்பர் 12ல் தினமும் 5 என்ற தலைப்பில் குடிமையியல் பகுதியில் மீண்டும் ஒரு 5 நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. கோடிட்டிடத்தில் 2வது ஒன்வேர்டு இது. சரிங்களா? அடுத்து 2வது, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? பிரிவு 360. போன குடிமையியல் பகுதியில் நம்ம பார்த்தோம். நம்பர் 10ல் இதே மாதிரி கேள்வி தான், ஆனால் கேள்வி கொஞ்சம் மாற்றம். ஆனால் இதில் பதில் 2 சேம் தான். பிரிவு 360, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? பிரிவு 360. 3வது, டேஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது? எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னா இதற்கான பதில் நிதி மசோதா. ரொம்ப முக்கியமானது. அடுத்து 4வது, மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். 5வது, மாநில அமைச்சரவையின் தலைவர் டேஸ்? முதலமைச்சர். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, பப்ளிக் கொஷின். ஸோ மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். 4வது கேள்வி என்ன பார்த்தோம்? மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். சரிங்களா? ரொம்ப 2ஐயும் மாற்றிடக்கூடாது. மாநில ஆளுநர் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர், மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். சரிங்களா? ஸோ மாணவர்களே, நம்பர் 13 பார்க்க இருக்கிறோம். தினமும் 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்ற அடிப்படையில் இது என்ன பகுதி அப்படின்னா பொருளியல் பகுதி.
பொருளியல் பகுதியில் இது நம்ம 2வது பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்பர் 13 சரிங்களா, தினமும் 5 என்ற தலைப்பில் நம்பர் 13வது பகுதி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னா 1994. 2வது, டேஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது? பேராசிரியர் தியோடர் லெவிட். ரொம்ப முக்கியமான கேள்வி. டேஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது? பேராசிரியர் தியோடர் லெவிட். 3வது, உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து 4வது, டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும்? இரத்த சோகை. இதுவும் பப்ளிக் கொஸ்டின். டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும்? இரத்த சோகை. ஸோ 5வது, நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? அமெரிக்கா. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. ஸோ இதுவரைக்கும் நம்ம மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களை விடைகளோட கிட்டத்தட்ட நம்பர் 13 வரைக்கும் பகுதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டினியூ நம்மளுடைய சேனலை பாருங்கள், அடுத்தடுத்த பதிவுகள் வரும். இது துணைத் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டினியூ நம்ம சேனலை பார்க்க மறந்துடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ 10th சமூக அறிவியல் பாடத்தில் அதை எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதை மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 9 முடித்து 10 போகக்கூடிய மாணவர்களுக்கு இது பயனுள்ள பதிவு. வீட்டில் இருந்தே அவங்க படிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுத்த பதிவு கண்டினியூவாக நம்ம போட்டுடலாம். தினமும் 5 என்ற தலைப்பில்.